உங்க ராசிக்கு எந்த விளக்கு யோகம் தரும்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். அதாவது நம்ம வீட்ல ஏத்துற விளக்குல இருக்கிற தெய்வ சின்னங்கள் அது நம்ம ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல பலனையும் கொடுக்கலாம், சில சமயம் எதிர்மறை விளைவுகளையும் உண்டாக்கலாம். முதலாவதா ஒரு பொதுவான குழப்பம் பத்தி பார்க்கலாம். நீங்க உங்க வீட்ல காமாட்சி விளக்கு தான் ஏத்துறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா அது உண்மையில கஜலட்சுமி விளக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிம்பிள். லக்ஷ்மி தேவிக்கு 2 பக்கமும் யானை இருந்தா அது கஜலட்சுமி விளக்கு. அதுவே அம்மனுக்கு பக்கத்துல கரும்பு சின்னம் இருந்தாதான் அது காமாட்சி விளக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த யானை டிசைன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறதால பல வருஷமா கடைக்காரங்க கஜலட்சுமி விளக்கையே காமாட்சி விளக்குன்னு சொல்லி வித்துட்டாங்க. இரண்டாவதா, உங்க லக்னமும் விளக்குல இருக்கிற சின்னங்களும். சில தெய்வ சின்னங்கள் உங்க லக்னத்துக்கு பொருந்தாம இருக்கலாம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. மேஷ லக்னத்துல பிறந்தவங்க பெருமாள் சின்னம் போட்ட விளக்கு ஏத்துனா கடன் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மகர லக்னக்காரங்க சிவலிங்கம் சின்னம் உள்ள விளக்கை பயன்படுத்தினா அது அஷ்டமஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணிடும். அஷ்டமஸ்தானம்னா என்னன்னா, தடைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கிற ஒரு இடம். இதனால வாழ்க்கையில தேவையில்லாத சிக்கல்கள் வரலாம். கடைசியா, சரி, அப்போ எதுதான் பாதுகாப்பான தேர்வு? உங்க ஜாதகத்துக்கு எது செட் ஆகும்னு உங்களுக்கு தெரியலன்னா கவலையப்படாதீங்க. ஒரு பொதுவான கஜலட்சுமி விளக்கு பெரும்பாலும் நல்ல பலன்களை தரும். ஏன்னா அதுல இருக்கிற யானைகள் குருவையும் லக்ஷ்மி தேவி சுக்கிரனையும் குறிக்குது. ஆனா எல்லாத்தையும் விட பெஸ்ட் சாய்ஸ் எதுன்னா, எந்த சின்னமும் இல்லாத ஒரு சாதாரண அகல் விளக்கு ஏத்துறது தான். அது எப்போதுமே சேஃப். அதனால தெய்வ சின்னங்கள் இருக்கிற விளக்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அது உங்க ஜாதகத்துக்கு பொருந்துதான்னு உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம்.